இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் வந்து எல்லாருக்கும் உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா யமதர்மராஜா நம்ம கணக்கு எழுதுவார். ஆனால் யமதர்மருக்கே அங்கே ஆயுள் முடிஞ்சிடுச்சு. அவர் தேவலோகத்தில் சாமி எனக்கே ஆயுள் முடிஞ்சு போச்சே, நான் எல்லாருக்கும் நாடி பிடிச்சி கணக்கு எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கே இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போது அவருக்கு கிடைத்த உத்தரவின்படி தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வருகிறார். அந்த ஸ்தலம்தான் திருமீச்சியூர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு பக்கத்தில் திருமைச்சூர் லலிதாம்பிகை. இந்த கோவிலுக்கு போய் முன்ஜென்ம கர்ம வினைகளை, அதாவது நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த கோவிலின் வாசலை மிதிக்க முடியும், இல்லைன்னா கால் வைக்க முடியாது. ஏன்னா யமதர்மனே தன்னுடைய ஆயுள் விருத்திக்காக இறங்கி வழிபட்ட ஸ்தலம். அது மட்டுமல்ல, அவருடைய தந்தையான சூரியனும் இங்கு இறங்கு வணங்கி வலம் வந்த சூரியனும் இங்கு தவம் ஏற்றிருக்கிறார். இன்னும் நிறைய சிறப்பு இருக்கிறது அந்த கோவிலுக்கு. அதாவது அங்கே 5 சிவன், 5 மூலவர். சுவாமி பேர் மேகநாத சுவாமி, அம்பா லலிதாம்பிகை. லலித சகசிராமம் உருவான இடம் இந்த கோவில். சேத்திர பாலகிருஷ்ணர் சிவரும் பார்வதியும் ஒரே கல்லில் செதுக்கினதை அங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுபோல் நிறைய சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு நீர் கட்டி, மென்சஸ் சம்பந்தமான பிரச்சனை, இல்லை மற்றும் வேறு எந்த பிரச்சனையாக வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனை பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கும் சரி எதுவாக இருந்தாலும், இப்படிப்பட்டவங்க திருமைச்சூர் கோவிலுக்கு போய் வந்தால், சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதாவது 1 மணிக்கு அங்கே பிரண்டை உருண்டை, அதாவது பிரண்டை சாதம், அதை தாமரை இலையில் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் பிரண்டை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரண்டை வந்து நம்ம கீழே பூமியில் விளைச்ச செடி அல்ல. தேவலோகத்திலிருந்து யமதர்மராஜா தன்னுடைய ஆயுள் முடியும் போது இதை பறித்து கீழே கொண்டு வந்து பூமியில் நட்டு வைத்து தவம் செய்த இடம். இந்த பறிச்சுட்டு வந்த செடி தான் பிரண்டை செடி. அவர் பூலோகத்தில் நட்டு வைத்ததால் இன்று நாம் பிரண்டை தொகையல், பிரண்டை தொக்கு, பிரண்டை சாதம் என்று நாம் அனைவரும் உபயோகப்படுத்தி நன்மை அடைகிறோம். இந்த செடியின் வரலாறு எங்கேருந்து வந்ததுன்னா தேவலோகத்திலிருந்து வந்தது. இன்னமும் 1 மணிக்கு, ஆமாங்க நாங்களும் போன ஒரு மாதம்தான் போனோம். இன்னமும் எங்களுக்கு அந்த பிரண்டை சாதம் கிடைத்தது ரொம்ப பாக்கியமாக கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வந்தவங்க ஒருத்தவங்க சாப்பிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. போன மாதம் போனதுக்கும் இப்போ மறுபடியும் நாங்கள் போகலான்னு இருக்கிறோம். ரொம்ப ஒரு கலகலப்பாக, நல்ல உடம்பு நல்லா இருக்குது, நீர்க்கட்டிலாம் கரைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. இது 3000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். 1 மணிக்கு போங்க, நல்லா அங்கே பிரண்டை சாதம் கிடைக்கும். அது மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த சாதம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஆயுள் நீளும். இது அந்த கோயிலோட உத்தரவாதங்க, ஆயுள் நீளும். ஏன்னா யமதர்மனே ஆயுளை நீட்டிக்க செய்த இடம் அல்லவா. இங்கே போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை, ஆயுள் கண்டம், வண்டி வாகன விபத்து, ஊழ்வினை கர்ம பிரச்சனை, ஆயுள் பயம் உள்ளவங்க, இது மாதிரி எல்லா பிரச்சனையும் அங்கே போனால் தீருதுங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்களுக்கே அதனோட பலன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும்.